नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। एवं तावत् प्राकृतप्रक्षयान्ते ब्राह्मे कल्पे ह्यादिमे लब्धजन्म ब्रह्मा भूयस्तत्त्व एवाप्यवेदान् सृष्टिं चक्रे पूर्वकल्पोपमानम्। இந்த சாப்டர்ல வந்து நைமித்திக பிரளய பத்தியும் நாபிகமனத்திலேருந்து பிரம்மா எப்படி ஆவிர்வாவம் அவர் எப்படி ஜனிக்கிறார் பிறக்கிறா சொல்லி சொல்றா. ஸோ போன சாப்டர்ல பார்த்தோம், பிரம்மா வந்து ஆச்சரியமா பார்க்குறா பகவானை, அவரோட பாதத்தில் நமஸ்காரம் பண்ணுறா, சந்தோஷப்படுறா, பிரீத்தியா சொல்கிறா பகவான்கிட்ட, நான் என்னெல்லாம் நினைக்கிறேன் அது உனக்கு தெரியும் இல்லையா பகவானே, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணு, இந்த சிருஷ்டி எப்படி பண்ணான்னு சொல்லி எனக்கு அந்த வழியை காட்டி கொடுன்னு சொல்லி பிரம்மா வந்து அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது. அவரை ரொம்ப வினம்பரமாக தூக்கி எல்லாம் பண்ணுறா, கையால் பிடிச்சாலே தூக்குறா. உனக்கு சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ள ஞானம் கிடைக்கும், நீ சிருஷ்டி பண்ணுவா இல்லையா, அதனால உனக்கு எந்த பந்தமும் கர்மங்களும் உன்னை ஒட்டாது சொல்லி சொல்றான். அது மாதிரி பிரம்மாவை சந்தோஷப்படுறா. அதை கேட்டுவிட்டு பிரம்மாவோட தேகத்துக்குள்ள பகவான் சூக்ஷ்ம ரூபமா போய் அந்த சிருஷ்டி பண்ணறதுக்குள்ள அந்த இதை பண்ண போறா. ஸோ இங்க என்ன சொல்றான் அடுத்த சாப்டர்ல, ஏவம் தாவது பிராகிருத பிரக்ஷயாந்தே. ஸோ ஹிரண்ய கர்ப்பனான பிரம்மா என்ன பண்றா இங்கே, ஸோ மகா பிரளயம் முடியறது, அது முடிஞ்ச ஆദ്യം பிராம கல்பம் தொடங்குறது. ஸோ பிராம கல்பத்துல ஹிரண்ய கர்ப்பனாக பிரம்மா பிறக்கிறா. ஓகே, ஸோ அங்கேருந்து பிரம்மா பிறந்துட்டு என்ன பண்ணுறா, பகவான்கிட்ட வேதத்தை எல்லாம் வாங்கிக்கிறா. பிரம்மா பூயஸ் தத்துவ ஏவாப்பிய வேதான் சிருஷ்டிம் சக்கரே பூர்வ கல்போபமானா. பகவான்கிட்ட வேதங்களை எல்லாம் வாங்கிக்கிறா. வாங்கிட்டு முன்னால் எப்படி இருந்தது சிருஷ்டி, எப்படி பண்ணியிருந்தா, அதெல்லாம் பிரளயம் வந்து எல்லாம் பகவானுக்குள்ள ஐக்கியமாயிடுறது இல்லையா. திருப்பியும் பிரம்மா வந்து வேதங்கள் எல்லாம் வாங்கிட்டு புதிய சிருஷ்டியை ஆரம்பிக்கிறாளாம் இங்கே. சோயம் சதுர்யுக சஹஸ்ரமிதான்யஹானி तावन्मिताश्चरजनीर्बहुशो निनाय निद्रात्यसौ त्वयि निलीय समं स्वसृष्टैः नैमित्तिकप्रलयमाहुरतोऽस्य रात्रिम्. ஸோ பிரம்மா ஆவிர்பவிக்கிறா. அவர் 1000 சதுர்யுக காலம், ஓகே, 1000 சதுர்யுக காலம் பகல் நேரமாகவும் 1000 சதுர்யுக காலம் அவளுக்கு ராத்திரியா, இந்த மாதிரி பல டைம் அனுபவிச்சிருக்காளாம். நிறைய டைம் பகவான் இப்படி சதுரிக காலங்கள் இருந்து பகவானை அனுபவிக்கிறா. ஸோ அந்த பிரம்மா அதனால சிருஷ்டி நிறைய பண்றா. சிருஷ்டி பண்ணி அந்த எல்லா சராச்சரங்கள் எல்லாம் என்ன பண்றது, அந்த யுகம் முடிஞ்சாச்சுன்னா பிரளயம் வந்து விடுறது இல்லையா, அந்த பிரளயத்துல எல்லாம் அவர் வந்து லீனமாயிடுறா. இந்த சிருஷ்டி பண்ணினா எல்லா லோகத்தையும் எடுத்துட்டு போய் பிரம்மா என்ன பண்றாளாம், பகவானோட திருவடியில வச்சு அவருக்குள்ள லீனமாயி இவரும் நித்ரையில போயிடுறா. ஸோ இந்த பிரம்மாவோட ராத்திரி நித்ரை பண்றா இல்லையா, அதுக்கு தான் நைமித்திக பிரளயம் சொல்லி சொல்றா. ஸோ பிரம்மா சிருஷ்டி பண்ண எல்லா ஜீவஜாலங்களும் பகவானோட திருவடிக்குள்ள லயம் ஆயிடுறது. இப்போ அவரும் நைமித்திக பிரளயத்தை அனுபவிச்சுருக்கா. தட் மீன்ஸ் பிரம்மாவும் தூங்குறா, அவரோட காலம் முடிஞ்சாச்சு. இனி அடுத்தது தொடங்கறதா, சதுரீகம் தொடங்கறத புதிய பிரம்மா வருவா. அந்த பிரம்மா வந்து திருப்பியும் இது மாதிரி சிருஷ்டி பண்றா. இந்த மாதிரி இந்த சிருஷ்டியோட சைக்கிள் போயிட்டே இருக்கான். அப்படி இந்த பிரம்மா என்ன பண்றா, சிருஷ்டி பண்ணி அந்த பிரளயம் பார்த்த எல்லாம் பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணி அவரும் அவருக்குள்ள ஐக்கியமாயி அவரோட நித்ரையை அனுபவிக்கிறார். அஸ்மாத்ருஷா புனரஹர் முககிருத்ய துல்யா சிருஷ்டிம் கரோத்யனுதினம் சபவத் பிரசாதாத் பிராக் பிராம கல்பஜனுஷாம் ச பராயுஷாம் து சுப்த பிரபோதன சமாஸ்தி ததாபி சிருஷ்டிஹி. ஸோ பிரம்மா சிருஷ்டியை பண்றா. பகவானோட அனுகிரகத்தால அவர் என்ன பண்றானா, கரோத்திய அனுதினம், அனுதினம்னா நித்தியம், நம்மளை போல நம்மளை எப்படி கார்த்தால ஏந்திரு நம்மளோட டெய்லி டியூட்டிஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, அது மாதிரி இவருக்கு என்ன டியூட்டி, கார்த்தால ஏந்திருந்தாச்சுன்னா அந்த பிரபோதன கார்த்தால சமயத்துல அவர் வந்து சிருஷ்டியை பண்றாளாம். அவருக்கு அதான் வேலை, சிருஷ்டி பண்ற வேலை. ஸோ பிரம்மா காலங்கார்த்தால ஏந்திருந்து என்னெல்லாம் சிருஷ்டி பண்ணா அதெல்லாம் சிருஷ்டி பண்றா. அதே மாதிரி பகவானோட அனுகிரகத்தால அவரும் பண்றா. அந்த மாதிரி இது மாதிரி பண்ணி நிறைய சிரஞ்சீவிகள்லாம் இருக்கா இல்லையா. போன இதுல சிருஷ்டி பண்ண அந்த சிரஞ்சீவினா என்னது, அவளுக்கு மரணம் கிடையாது, இன்னைக்கும் இருக்காவா. ஸோ யாரெல்லாம் ஆக்கும் சிரஞ்சீவி, அஸ்வத்தாமா, பலி, வியாசர், ஹனுமான், விபீஷணன், கிருபாச்சாரியர், பரசுராமர், இவ 7 பேர் தான் சிரஞ்சீவி, இன்னைக்கும் ஜீவிச்சு இருக்காவாலாம். ஸோ இவா என்ன பண்றா, இந்த சிரஞ்சீவியா இருக்கப்பட்டவா, பாக்கி எல்லாரும் பிரளயத்துல அவாவா லைஃப் போயிடுறது, இவ சிரஞ்சீவி ஆனதுனால அடுத்த இதுலயும் அவர் இருக்கா. அதனால பிரம்மாவை போல அவளும் தூங்கி எழுந்திருக்கிறாளாம் இந்த சிருஷ்டியில. ஓகே,
ஸோ சிருஷ்டி முடிஞ்சாச்சுன்னா பிரளயம் வருது, சிருஷ்டி முடிஞ்சு விடுறது. அடுத்த சிருஷ்டியில் திருப்பி இவா ஏந்திருக்கிறா. பிரம்மா எப்படி தூங்கி ஏந்திருக்கிறா அது மாதிரி இவாளும் இந்த சிரஞ்சீவிகளும் அடுத்த சிருஷ்டியில் அவள் ஜீவிச்சு இருந்து பிரம்மா மாதிரி அவளும் தூங்கி ஏந்திருக்கிறாளாம். ஸோ அந்த மாதிரி சிருஷ்டிகள் எல்லாம் நடந்துட்டுருக்கு. பஞ்சாஷதப்த மதுனா ஸ்வவயோர்த ரூபம் ஏகம் பரார்த்தமதிவிருத்ய ஹி வர்த்ததே சௌ தத்ராந்த்யராத்ரி ஜனிதான் கதயாமி பூமன் பశ్చాదినావతరణே ச பவத்விலாசான். இங்கே வந்து பிரம்மாவோட 100 வருஷத்தோடு பாதி சொல்கிறா. ஓகே, ஸோ அந்த 1 to 50 இந்த பாதி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் இயர் டு 50 வருஷம், அந்த ஃபஸ்ட்டு கல்பத்துக்கு தான் பிராம கல்பம்னு சொல்கிறா. ஓகே, அந்த ஃபஸ்ட்டுலேருந்து 50 வரை உள்ளது பிராம கல்பம். இந்த 50 வரது பாருங்க, அந்த எண்டிங் ஆஃப் த இயர், அதுக்கு வந்து பாத்ம கல்பம் சொல்லுவாள். அப்புறம் செகண்ட் கல்பம், செகண்ட் அப்படி 51 to 100 இருக்கிறது. ஸோ 51 ஸ்டார்டிங் கல்பம் வந்து ஸ்வேதவராக கல்பம். அந்த எண்ட் ஆகுதுல 51 to 100 அதான் நைமித்திக கல்பம். நைமித்திக பிரளயம்னா பிரம்மா தூங்குற சமயம். ஸோ இந்த மாதிரி அந்த பிராம கல்பத்தோடு ராத்திரி அந்த சமயம் பகவானோட திருவடிகளோட லீலைகள் எல்லாம் வந்து சொல்கிறா. அதுக்கப்புறம் பிரம்மாவோட திவசம் சொல்லப்பட்ட ஒரு கல்பம். அந்த திவசம்னா என்னது, இந்த ஃபஸ்ட்டு 1 to 50. ஓகே, அந்த பிராம கல்பத்தில் வந்து அர்த்த ஏக்கம்னா பாதி, அர்த்தம்னா பாதி, அந்த அர்த்த பாகத்தை, தட் மீன்ஸ் அந்த 50 திவ்ய வருஷங்கள். ஓகே, நம்மள மாதிரி வருஷம் இல்லை, இவாளோட வருஷம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ 50 திவ்யமான வருஷம் முடிஞ்ச பின்ன அந்த அந்த பிரம்மா இருக்கா. அப்பழும் அவன் என்ன பண்ணுறா, பகவானோட லீலையெல்லாம் சொல்கிறாளாம். அப்போது எப்படி ஆக்கும் பகவான் என்னெல்லாம் பண்ணியிருக்கா லீலையெல்லாம் சொல்கிறான். பிரம்ம கல்பம் முடிஞ்ச பின்ன அடுத்த கல்பத்தோட தொடரில் பிகினிங்கில் இங்கே பட்டத்திரி சொல்கிறா, நான் வந்து அடுத்த கல்பம் தொடங்குறது அப்போ வந்து உன்னோட லீலையெல்லாம் நான் சொல்கிறேன்னு சொல்லி இங்கே பகவான்கிட்ட பட்டத்திரி சொல்கிறாளாம். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு 50 இயர்ஸ் வந்து பிராம கல்பம், அடுத்தது வந்து ஸ்வேதவராக கல்பத்துலேருந்து நைமித்திக கல்பம் சொல்லி அந்த மாதிரி 2 இதாக பிரிக்கிறா. ஸோ அந்த 2லேயுமே பிரம்மா தூங்குறா ஃபஸ்ட்டு கல்பத்தில், அடுத்ததில் முழிக்கிறா. இந்த மாதிரி தான் அந்த சிருஷ்டியோட ரச்சனை உண்டாகிறது. ஸோ அந்த பகவானோட கதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. தினாவசானேத சரோஜயோனிஹி சுஷுப்தி காமஸ்த்வயி சந்நிலில்யே ஜகந்தி சத்வஜ்ஜடரம் சமீயுஹு ததேதமேகா நவமாச விஸ்வம். ஸோ இங்கே வந்து பிரம்மாவோட தினாவசானே தினம் முடிகிற போது. ஓகே, அப்போ சரோஜ யோனிஹி, சரோஜம்னா என்னது, தாமரை, ஒரு தாமரை வழியில் வருது பகவானோட நாபிலேருந்து, அதில் பிரம்மதேவன் இருக்கா. ஸோ இங்கே வந்து தினாவசானே, இந்த சமயம் முடியறதுனால தூங்குற சமயம் அவரோட. அதனால் என்ன பண்ணுறான், தூங்குற சமயம்னா என்னது, பிரளயம். ஓகே, அதான் பிரளயம். அந்த பகவான்கிட்டக்க லயிச்சுடுறாளாம். சுஷுப்தி காம தொய் சன்னி லில்லியே, பகவான்கிட்ட அப்படியே அவர் லயமாய் போயிடுறா. பிரம்மா சிருஷ்டி பண்ணியிருக்காலே, இந்த உலகமெல்லாம் சிருஷ்டியாயிருக்கே, அந்த ஜகத்தெல்லாம் என்ன ஆயிடுறது, அவரோட ஜடரம் சமீயுஹு, ஜடரம்னா அவரோட வயத்துக்குள்ளே அடங்கி போயிடுறது. ஸோ பிரம்மா லயிச்சுட்டா மீன்ஸ் பிரம்மா பண்ண சிருஷ்டி எல்லாமே அவர் கூட போய் பகவானோட ஜடரத்துக்குள்ளே போய் ஐக்கியமாயிடுதான். அப்போ இந்த விஸ்வம் எப்படி இருக்கான், ததேத மேகார் நவமாச விஸ்வம், விஸ்வம் எல்லாம் வரும் ஜலமயமாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லா சிருஷ்டி எல்லாமே உள்ளே போயாச்சு, அவருக்குள்ளே போயாச்சு. அதனால இந்த ஜகத்தெல்லாமே வரும் இருட்டாவும் ப்ளஸ் வரும் ஜலமயமாக இருக்கான், எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிரம்மதேவன் வந்து பகவானுக்குள்ளே ஐக்கியமாயிடுறா, தான் பண்ண சிருஷ்டியும் அதில் ஐக்கியமாயிடுறது. தவை வவேஷே பணிராஜிசேஷே ஜலைகசேஷே புவனே ஸ்மசேஷே ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூபஹ ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. ஸோ பிரம்மா வந்து தான் செய்த சிருஷ்டி எல்லாம் எடுத்துன்னு பகவானோட பாதத்தில் ஐக்கியமாயிட்டா சொல்லி பார்த்தோம். பிரம்மாவோட தினம் முடிஞ்ச பின்ன, தட் மீன்ஸ் அவரோட ராத்திரி, அதனால அவர் ஐக்கியமாயிடுறா, ஜகத்தெல்லாம் அவருக்குள்ளே போயிடுறது. அப்போ இங்கே யார் இருக்கா, தவைவ வேஷே பணிராஜி சேஷே, நீ மாத்திரம்தான் இருக்காய். நீனாரு பகவானே சொல்கிறா, குருவாயூரப்பா நீ மாத்திரம்தான் நாங்கள் இருக்கா, யாருமே இல்லை இப்போ. ஏன்னா எல்லாம் அவருக்குள்ளே ஐக்கியம், அவரோட ஜட்டத்துக்குள்ளே போயாச்சு. அதோட உன்னோட அம்சமான பணிராஜி சேஷே, பணினது பாம்பு, பாம்புன்னா ஆதிசேஷன். ஸோ ஆதிசேஷன் மேலே ஜலைகசேஷே புவனே ஸ்மசேஷே, ஆதிசேஷனை படிக்கையாக கொண்டுட்டு அதில் எப்படி இருக்கலாம், ஆனந்த சாந்தானு பவஸ்வரூபா. ஆனந்தம்னா சந்தோஷம், சாந்திரானந்தம்னா அதை விட சந்தோஷம் சொன்னீங்க, அதை வந்து நம்மளால சொல்ல முடியாது, திக்கான சந்தோஷமா அந்த ரூபத்தை அனுபவிச்சுட்டு இருக்காளாம் பகவான்.
ஸ்வயோக நித்ரா, தானும் என்ன பண்ணிருக்கா, யோக நித்ரால இருக்கா. ஏன்னா எல்லாம் தன்னோட உடம்புக்குள்ள போயாச்சு, உலகம் எல்லாம் உள்ள போனதுனால ஒன்றும் இல்லை, வெளியில வரும் இருட்டா இருக்கு, எல்லா இடம் வரும் ஜலமயமா இருக்கு. ஸோ நீ மாத்திரம்தான் அந்த இடத்துல இருக்காய். நீ உன்னோட அம்சமான ஆதிசேஷன் மேல படுத்துண்டு ஆனந்த மக்னனா இருந்து பகவான் அங்க யோக நித்ரால இருக்காளாம். ஸோ அந்த மாதிரி இந்த பிரளயம் எல்லாம் சிருஷ்டி எல்லாம் அவருக்குள்ள ஐக்கியமாய் போயாச்சு. இனி புதிய சிருஷ்டி ஆரம்பிப்பா அடுத்த பிரம்மா அப்படிதான் போயிட்டு இருக்கு சொன்னேனே. ஸோ அடுத்த பிரம்மா அடுத்த சிருஷ்டியை ஆரம்பிக்க போறா. காலாக்கிய சக்திம் பிரளயாவசானே பிரபோதயேத்யா திசதா கிலாதௌ त्वया प्रसुप्तं परिसुप्त शक्ति व्रजेन तत्राखिल जीवधाम्ना. ஸோ அங்கே முதலே தூங்கின்னு இருக்க சக்திகள் என்ன சக்தி முன்னால் நம்ம பார்த்துருக்கோம். பின்னா ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் இந்த மூல பிரகிருதி, மகத்து, அகங்காரம், காலம், குணங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னோம் இல்லையா. அந்த மாதிரி உள்ள சக்தியெல்லாம் தூங்குறது இப்போ. ஸோ அந்த மாதிரி உள்ள சக்தியோடு சேர்ந்துட்டு இந்த ஜீவர்கள் இருப்படி ஆனால் அந்த பகவான் என்ன பண்ணுறா, இந்த பிரளயம் முடியறத இந்த சக்திகிட்ட சொல்கிறாளாம், என்னை எழுப்பி விடு, பிரளய காலம் முடிஞ்சாச்சுன்னா என்னை எழுப்பி சொல்லி சக்திக்கு ஆதேசம் பண்ணுறாளாம். ஆதேசம் பண்ணி பகவான் என்ன பண்ணுறாளாம், யோக நித்ரால போயிடுறா. ஓகே, பிரஜேன தத்ரா கில ஜீவதாம்னா, என்னை நீ எழுப்பி சொல்லி சக்திகிட்ட ஆதேசத்தை கொடுக்குறா. சக்திங்கிறது ஒரு பாவங்கள். ஸோ மூலப்பிரகிருதி, மகத்து, அகங்காரம், காலம், குணம், கர்மம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே அந்த இதில் ஐக்கியமாய் தூங்குறதான். தூங்குறது மீன்ஸ் அதனோட ஆக்டிவிட்டிஸ் இல்லை. அதனால பகவான் சக்தியை கிட்ட சொல்றா. சக்தினா நம்மளை அதுதான் தூண்டி விடுறது. என்னை எழுப்பி விடு நீ சொல்லி அதை ஆர்டர் பண்ற, ஆதேசம் கொடுக்கறா. கொடுத்துட்டு அவரும் என்ன பண்றாளாம், யோக நித்ரால போயிடுறா. சதுர் யுகாணாம் ச சஹஸ்ரமேவம் त्वयि प्रसुप्ते पुनरद्वितीये कालाख्य शक्ति प्रथम प्रबुद्धा प्राबोधयत्वां किल विश्वनाथ. ஸோ ஹே விஸ்வநாதா, ஏ பகவானே குருவாயூரப்பா, சதுரிகங்கள் 4 யுகங்கள் இருக்குல்ல, அதான் சதுரிகம் வர பகவான் என்ன பண்றானாம், சதுர்யுகானாம் சஹஸ்ரமேயம் தொய் பிரசுப்தே புனரத்விதீயே, தூங்குறாளாம் யோக நித்ரால. அந்த 4 சதுர்யுகம் யோக நித்ரால இருக்கா. அவர் யாருக்கிட்ட சொல்லியிருக்கா, காலம் சொல்லப்பட்ட சக்தி கிட்ட சொல்லியிருக்கா என்ன எழுப்ப சொல்லிட்டு. அதனால இங்க என்ன பண்றதாம், அது காலாக்கிய சக்தி பிரதம பிரபுத்தா. இந்த சக்தி காலம் சொல்லப்பட்ட அந்த சக்தி இவரை எழுப்பி விடுறதாம். எழுப்பி விட்டுட்டு பிராபோதயத்வா கில விஸ்வநாதா, பிராபோதனா ஏந்திருக்கிறா. ஸோ அந்த சக்தி எழுப்புறதுனால பகவான் அங்கேருந்து ஏந்திருக்கிறா. ஸோ ஏந்திருந்து இனி அவரோட நாபிலேருந்து அந்த கமலம் வரப்போகுது. ஸோ அடுத்த ஸ்லோகத்தில் அது சொல்கிறான். ஸோ அந்த காலம் சொல்லப்பட்ட சக்திகிட்ட அவர் ஆதேசம் பண்ணியிருக்காலே என்னை எழுப்பு சொல்லி, அந்த ஆதேசப்படி சதுரிகம் முடியறத இந்த காலம் சொல்லப்பட்ட சக்தி இவரை எழுப்பி விடுறது இந்த யோகா நித்ராலேருந்து. விபுத்திய சத்வம் ஜலகர்பஷாயிம் விலோக்ய லோகான் அகிலான் பிரலீனான் தேஷ்வேஷ்வ சூக்ஷ்மாத்மதயா நிஜாம்தஹ ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிம். விபுத்திய சத்வம் ஜலகர்பஷாயின் விலோக்ய லோகான் அகிலான் பிரலீனான். ஸோ இந்த காலம் சொல்லப்பட்ட சக்தி இவரை எழுப்பி விடுறது. ஸோ பகவான் ஏந்திருக்கிறா. ஏந்து இந்த உலகம் எல்லாம் இப்படி பார்க்குறா. எங்கடா உலகம்னா எல்லாம் ஜலமயமாக இருக்குது, உலகம் ஒன்றும் காணும். அப்போ சூக்ஷ்ம ரூபமா என்ன பண்றா, தேஷ்வேவ சூக்ஷ்மாத்மதயா நிஜாம்தஹ ஸ்திதேஷு விஸ்வேஷு ததாத திருஷ்டிம். திருஷ்டிம்னா பார்க்கறா, சூக்ஷ்ம ரூபமா தன்னோட உள்ளேயே பார்க்கறா. என்னது, இந்த விஸ்வம் எல்லாம் அவருக்குள்ள இருக்கா, எல்லாம் அவரோட ஜட்டத்துக்குள்ள போயிருக்கு சொல்றோம்னா, தன்னோட சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே உள்ள பார்க்கறா. பார்த்தா என்ன, விஸ்வம் எல்லாம் அவருக்குள்ளேயே இருக்கா. அதை நீ பார்த்தா இல்லையா குருவாயூரப்பா சொல்லி பட்டதிரி கேட்கறா. ஸோ எல்லாம் உலகம் எல்லாம் உன்னோட உள்ளே இருக்கிறது நீ பார்த்தா இல்லையா சொல்லி கேட்கறா. இங்கே ததஸ்த்வதீயா தைனாபிரந்த்ராத் உதஞ்சிதம் கிஞ்சன திவ்ய பத்மம் நிலீன நிஷேஷ பதார்த்தமாலா சம்க்ஷேப ரூபம் முகுலாயமானம். ஸோ அவர் சூக்ஷ்ம ரூபமாக தன்னோட உடம்புக்குள்ளே உள்ள பார்த்துக்கிறா, விஷமெல்லாம் தெரியறது அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாளாம், தன்னோட நாபிரந்திரத்துலேருந்து, நாபினா தொப்புள், நம்ம நேவல் ஏரியா இருக்கு இல்லையா, நாபிரந்திரத்துலேருந்து என்ன வருது, ஒரு திவ்ய பத்மம். திவ்யம்னா ஒரு விசேஷமான ஒரு தாமரை வருதான், வெளியில் வருது ஒரு நாபிலேருந்து. அந்த பத்மம் சூக்ஷ்ம ரூபத்தில், சூக்ஷ்ம ரூபம் எடுத்துன்னு வெளியில் வருதான். வந்துட்டு ஒரு மொட்டா இருக்குது, அது பூவாக விரிஞ்சிட்டு இல்லை, மொட்டு ரூபத்தில் இருக்கா. அப்படியே மொட்டு வழியாக அது மேலே இப்படி நிற்கிறது, ஒரு பட்டு ஃபார்மில் இருக்குது அந்த லோட்டஸு. அதுக்கப்புறம் தான் அதில் அது விரிஞ்சு அதில் பிரம்மதேவன் வரப்போறா. ததே ததம்போ ருஹ குட்மலம் தே
कलेबरातोयपथे प्ररूढं बहिर्निरीतं परितस्फुरद्भिः स्वधामभिर्ध्वान्तमलं न्यकृन्तत् तदेद अम्बोरुह कुड्मलं ते कलेबरातोय पथे प्ररूढं ஸோ அந்த நாபிலேருந்து கமலம் வழியில் வருது. ஸோ அவரோட இதில் நாவல்லேருந்து வருது அந்த மொட்டு, அது மொட்டாயிட்டு வருது. அது மொட்டை என்ன பண்ணுறது, அவரோட உடம்புலேருந்து வழியில் என்ன எல்லா இடம் தண்ணியாக இருக்கே, தண்ணியிலேருந்து வழியில் வருதான், மீன்ஸ் தண்ணிலேருந்து மேலே வருது. அது மேலே வரத்தால முன்ன சொன்னோம் எல்லாமே இருட்டாக இருக்குது. அந்த சுற்று வட்டாரம் எல்லாம் என்ன ஆகிடுறது, பிரகாசமாகிடுறதாம். அந்த திவ்யமான பத்மம் இல்லையா, அது அந்த தாமரை விசேஷமான தாமரை பகவானோட நாபிலேருந்து வழியில் வந்தப்போ அந்த சுத்தெல்லாம் நல்ல வெளிச்சம் வந்து விடுறதாம், நல்லா பளிச்சுன்னு ஆகிடுறது, பிரகாசமாக இருக்குது. ஸோ அந்த பத்மம் இருட்டை எல்லாம் ஓட்டி விட்டு விடுறதுன்னு சொல்லிச்சதான். எல்லா இடம் பிரகாசத்தை கொடுக்கப்பட்ட ஒரு திவ்யமான பத்மம் ஒரு மொட்டு ரூபத்தில் பகவானோட நாபிலேருந்து வழியில் இந்த ஜலத்திலேருந்து வழியில் மேலே எப்படி நிற்கிறது. சம்புல்லபத்ரே நிதராம் விசித்ரே தஸ்மின் பவத்வீர்யத்ருதே சரோஜே சபத்மஜன்மா விதிரா விராசீத் ஸ்வயம் பிரபுத்தா கில வேதராசிஹி. அந்த பத்மம் நல்ல விரிஞ்ச மொட்டா வந்ததுன்னா விரிஞ்ச பத்மமாக இருக்கான், விசித்திரமாக இருக்கான். ஏன்னா அது ஒரு விசேஷமான பத்மம். ஸோ அதில் பகவானோட யோக சக்தினால் அந்த வீரியத்தை கொண்ட அந்த வீரியம், அவரோட வீரியம் விழுந்திருக்கு. அதனால அந்த பத்மத்திலேருந்து பிரம்மா ஆவிர்பவிக்கிறான். ஆவிர்பாவம்னா என்னது, பிரம்மா ஜனிக்கிறா, பிறக்கிறா அதில். ஸோ அவர் பிறக்கிறதே என்னாவது தன்னை எல்லாம் தெரிஞ்சுட்டு பிறந்திருக்கா. ஏன்னா முன்னாலே பகவான் சொல்கிறா இல்லையா, உனக்கு சிருஷ்டி பண்ணுறதுக்குள்ள எல்லா சகாயம் நான் பண்ணுறேன்னு சொல்லி சூக்ஷ்ம ரூபம் அவளுக்குள்ளே போயிருக்காளே. அதனால் இந்த பிரம்மா எல்லாமே அறிஞ்ச பிரம்மாவாக இருக்கா, எல்லா ஞானம் அவளுக்கு தெரியும், எல்லா வேதங்களையும் அறிஞ்சவனாக இருக்கான், எல்லாமே தெரிஞ்சவனாக இருக்கான். ஸோ அந்த கமலத்திலேருந்து பிரம்மாவோடு ஜனனம் ஆகிறது. ஸ்வயம் பிரபுத்தா கில வேத ராசிகி, எல்லாம் அவருக்கு எல்லாம் புரிஞ்ச பிரம்மாவாக இருக்கு, எல்லாமே அவருக்கு எல்லா ஞானமும் கிடைச்ச பிரம்மாவா இருந்ததுனால அந்த பிரம்மா இப்போ சிருஷ்டியை பண்ண போறா. அஸ்மின் பராத்மன் அனுபாத்ம கல்பே त्वमित्थमुत्तापित पद्मयोनिः अनन्त भूमा मम रोगराशिं निरुन्धि वातालयवास विष्णु. हे விஷ்ணு பகவானே, குருவாயூரப்பான பட்டதிரி கூப்பிடுறா. அந்த பத்ம கல்பத்தில் நீ இப்படி பிரம்மாவை ஆவிர்பவிக்க வச்சா இல்லையா. அப்போ அவரோட நாபிலேருந்து வந்தா அந்த மொட்டு மாதிரி இருக்கிற கமலம் மேலே விரியறது, அதில் பிரம்மதேவன் பிறக்கிறா. ஸோ அந்த பரபிரம்மஸ்வரூபமான குருவாயூரப்பா, என்னை நீ என்னோட வியாதியிலேருந்து மாற்றி கொடு, ரோகம் இல்லாதக்கு என்னை பண்ணு, அப்போ தான் எனக்கு உங்ககிட்ட உன்னை பூஜை பண்ணுறதுக்குள்ள அந்த சக்தி வேணுமே, அதனால் என்னை வியாதி இல்லாதக்கு ஆக்குன்னு சொல்லி பட்டதிரி லாஸ்ட்டில் கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. सर्वत्र गोविंद नाम संकीर्तनम. गोविंदा गोविंदा.